சுவாமியே சரணமையப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் 20/11/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. குரு பகவானை வேண்டி நாம் வழிபாடு செய்வது. வியாழ பகவான் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று இறை வழிபாடுகளை நிறைவேறி இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று செல்வங்களை கொட்டி கொடுக்கின்ற குபேரனுடைய திசை வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து வழிபாடுகள் செய்து பிரசாதமாக அடியவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் இந்த குருவினுடைய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். இந்த குரு நம்முடைய நல்ல பார்வை பார்க்கின்ற பொழுது அவர் எந்த ராசியிலே இருந்து எந்த ராசியை நோக்குகிறாரோ அதனுடைய பலாபலன்கள் நமக்கு நல்லதாக அமைவதற்கு குருவினுடைய அனுக்கிரகம் நமக்கு நிறைய வேண்டும் என்று இந்த வியாழக்கிழமையிலே வியாழ பகவானையும் வழிபாடு செய்து சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி யமனுடைய திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சணாமூர்த்தியையும் வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மண்டல விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாலை அணிந்த சுவாமிகளெல்லாம் காலை மாலையிலே குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து காலையிலே எழுந்து சரண கோஷங்கள் எழுப்பி கவசங்களை பாராயணம் செய்து மாலை நடைபெறுகின்ற பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் 18ஆம் படி பூஜைகளிலும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை காலையும் மாலையும் உச்சரிக்க 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 அவர்களுக்குள்ளே அந்த இறைத்தன்மை வந்து சேரக்கூடியதாக அமையக்கூடியது. இந்த சுவாமியே சரணமையப்பா என்பது அது ஒரு வெறும் சரண மந்திரம் மட்டுமல்ல, அது ஒரு தாரக மந்திரம். மனிதனை புனிதனாக்கக்கூடிய ஐயப்பனுடைய தாரக மந்திரம் இந்த சுவாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற 3 பதங்கள் சேர்ந்தது. இதனை காலை மாலையிலே பிரார்த்தனை மூலமாக உச்சரித்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. நாளை மறுநாள் சனிக்கிழமை சுவாமி ஐயப்பனுடைய முதலாவது சனிக்கிழமை கார்த்திகை 10 தாலந்தை கொடுக்கின்றார். அவர் கொடுக்கின்ற அந்த 10 தாலந்து 10 பேருக்கு கொடுத்தார் என்று வைத்தால் ஒரு தாலந்து என்று சொல்கின்ற பொழுது ஒரு நாள் கூலி.
ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற பொழுது அவர் திரும்பி வந்து கணக்கு கேட்கின்றார். அப்பொழுது 1 பெற்றவர் அதை 10 ஆக்கினார். இன்னும் ஒருவர் 1 பெற்றதை அது 5 ஆக்கினார். இன்னும் ஒருவர் 1 பெற்றதை அவர் அப்படியே வைத்துவிட்டார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு இந்த 1ஐ 10 ஆக்கியவருக்கு பாராட்டி அவரை இன்னும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து இன்னும் அவர் பொறுப்புள்ளவராக ஆக வேண்டும் என்று அவரை நியமிக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு பூச்சியமாக இருக்கின்றோம் என்பதல்ல. ஏதோ ஒரு ஆற்றல், திறமை, நன்மைத்தனம் எல்லாம் எங்களிடம் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் வளர்க்க வேண்டும். அங்கு எங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும், ஒரு ஆவல் இருக்க வேண்டும், உற்சாகம் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்னும் அழகுற அமைக்க வேண்டும் என்று, எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றல்கள், திறமைகள், அதிகாரம், சந்தர்ப்பம் இவற்றை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். அதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, வளர்ச்சி, முதிர்ச்சி, எங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியும் அதுதான். சோம்பி திரிகின்றவர்கள், செயலற்று முயற்சியற்று அவர்கள் மனம் உடைந்து போயிருக்கின்றவர்கள், வாழ்க்கையை மறையாக பார்த்து பார்த்து குற்றங்கள் கண்டுபிடித்து குறை கூறி அவர்கள் எப்பொழுதும் ஒரு புன்னகை பூப்பதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம், விருப்பமில்லாதவர்களை போன்ற ஒரு இருண்ட வாழ்க்கை, முக வாட்டத்தோடு வாழுகின்ற வாழ்க்கை, ஏனோ தானோ என்று பிடிப்பற்றவர்களாக வாழ்கின்ற வாழ்க்கை, அப்படி உங்கள் யாருக்குமே இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாகும். கடவுள் ஒரு அன்பான தந்தை. தன்னுடைய பிள்ளை எவ்வாறு, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எப்படியெல்லாம் அவன் வளர்ச்சி அடைய வேண்டும், முன்னேற வேண்டும், வெற்றிகளை ஈட்ட வேண்டும், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சாதனைகள் புரிய வேண்டும், இப்படியெல்லாம் விரும்புவது போல எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இறைவன் பார்த்து விரும்புகின்றார். மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நன்மைகளை பெருக்க வேண்டும், நீ வளர்ச்சி உற வேண்டும், முதிர்ச்சி உற வேண்டும், ஒரு உயர்ந்த மனிதனாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று அழைக்கின்றதை போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் கடமை உணர்வு உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, உழைப்பு நம்பிக்கை வைக்கின்றவர்களாக, கடுமையான உழைப்பிற்கு நிகரில்லை என்று சொல்லுவார்கள். உழைத்துத்தான் மாமனிதர்களாக, பெரியவர்களாக வருவார்கள். ஆகையினாலே இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்பொழுதும் ஒரு பெரிதாக நாங்கள் எண்ணி கனவுகள் காண்போம். என்னுடைய வாழ்க்கை ஒரு விதை விதைக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு விருட்சமாக வர வேண்டும் என்றுதான், அது வளர்ந்து செடியாகி அல்லது கொடியாகி பூத்து காய்த்து கனி தர வேண்டும் என்பதுதான் அந்த விதையை போடுகின்றவர்களுடைய நோக்கமாகும். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையை இறைவன் எங்களுக்கு விதையாக தந்திருக்கின்றார். நாங்கள் வளர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுத்து பலரையும் மகிழ்விக்கின்ற வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால அதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி, அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது,
சமுதாயத்தில் உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன்? ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையிட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.